Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் பேப்பர் வந்து எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு போல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த போலில் பசங்க வந்து எப்படி வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்னாச்சு பார்த்தா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ நாம் கிரியேட் பண்ணி இந்த போலில் பசங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது ஈஸின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில குறைவான மாணவர்கள் தான் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. மாட்ரேட் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. டஃப் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மாட்ரேட் அப்படிங்கிறத நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க. டஃப் அப்படிங்கிறத நிறைய பசங்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா மாட்ரேட் இல்லாட்டி டஃப் அப்படி தான் நம்ம என்னாச்சு பார்த்தோம் இதில் வந்து சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பசங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரியா? மேக்ஸிமம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து டஃப் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது கொஞ்சம் பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம ரீசெண்டாக தான் போல் வந்து க்ரியேட் பண்ணோம். கொஞ்சம் பேர் தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாட்ரேட் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈஸின்னு சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது நம்ம சேனலில் அந்த 2 மார்க்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்திங்கன்னா போட்டோம். அந்த 2 மார்க்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து அதாவது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து என்ன பண்ணிட்டீங்கன்னா நம்ம அதாவது இந்த டிஃபைன் தி ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்டட் கிராஃபு, கனெக்டட் காம்பனண்ட் ஆஃப் தி கிராஃபு, சரியா, யூலர் சர்க்யூட்டு, சரியா, யூலர் பாத்து, ஹால்மிட்டன் பாத்து, ஹால்மிட்டன் சர்க்யூட்னு சொல்லி மொத்தமாக எங்கே கொண்டு போயிட்டாங்க. சரியா? இந்த கொஸ்டினில் கொண்டு போய் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. 13ல் பியில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொடுத்துட்டாங்க. சரியா? மற்றபடி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எதிர்பார்த்தோமோ அந்த கொஸ்டின்ஸ் என்ன மாதிரி பார்த்திங்கன்னா கேட்கவே இல்லை. சரியா? ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 13 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் அதாவது 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நல்லபடியாக தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்டுருக்குறாங்க. இருந்தாலும் பசங்க வந்து நம்ம நேற்று சொன்னோம் பாருங்கள், சப்டிவிஷன் 1 தெரிஞ்சிச்சு அப்படின்னா சப்டிவிஷன் 2 வந்து தெரியல நிறையா பசங்களுக்கு. இந்த மாதிரி தான் பசங்க வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம் கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. பேப்பர் வந்து ரொம்ப அதாவது பேப்பர் வந்து அப்படியே உங்களை வந்து ஃபெயில் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே பேப்பர் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப லிபரலாக தான் பேப்பர் வந்து வேல்யூட் பண்ணுவாங்க. ஸ்டெப் மார்க்ஸ் வந்து எல்லா பேத்துக்குமே இருக்குது. சரியா? சார் திஸ் இஸ் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லி நான் எழுதலை சார், அதனால் மார்க் வந்து குறைச்சிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்து எழுதி ப்ரூஃப் பண்ணிங்களோ அதுக்குரிய மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி இப்போ 11ல் ஏ கொஸ்டின் சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2க்கு வந்து நான் டிக் பண்ணாமல் விட்டுட்டேன் சார், அதனால் மார்க் போயிடுமா? இந்த மாதிரி டவுட்லாம் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க. அதனால தான் சொல்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து மார்க் போயிடுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அதே மாதிரி இப்போ 13ல் ஏ கொஸ்டின் வந்து எழுதுனீங்க அப்படின்னா இதில் வந்து சப்டிவிஷன்ஸே இல்லை. அப்போ 13ல் ஏ கொஸ்டின் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏவை மட்டும் நம்ம என்னாச்சு பார்த்தோன்னா டிக் பண்ணாவே போதுமானது. இல்லாட்டி பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பேஸில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா டிக் பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டுக்குரிய விஷயத்தை என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்துறீங்க. அந்த ரவுண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஆக்சுவலாக வந்து டிக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் வந்து முன்னாடி நீங்கள் டிக் பண்ணியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு வந்து மார்க்கு கிடச்சிரும். சரியா? அதனால் சும்மா இந்த டிக் பண்ணாதது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான். இதனால் ஒரு பேப்பரில் மார்க்கே சுத்தமாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தவறுதலான புரிதல். சரியா? அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்க, நல்லபடியாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? நம்ம எதிர்பார்த்த சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கல, அது ரொம்ப நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா வருத்தம் தான். அதுலேயும் முக்கியமாக ஸ்டேட் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓஓபி நல்லபடியாக எழுதுங்க. கண்டிப்பாக நாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.